நீங்கள் நினச்ச விஷயத்த ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹோட்டலோ இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ போகிறோன்னு வச்சுக்கோங்க. ரெஸ்டாரண்ட்டு போயாச்சு. அங்கே எதுக்கு போவீங்க? சாப்பிட போவீங்க. இப்போது அங்கே என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஃப்ரைட் ரைஸு? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? கேள்விகள் இருக்குது இல்லையா? ஸோ வெஜ்ஜிலே நிறைய வெரைட்டி வச்சுருப்பாங்க. இப்போது ஒரு வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கோபி ஃப்ரைட் ரைஸு, மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸு, வெஜ் ஃப்ரைட் ரைஸு, பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. நான்வெஜ்ஜில் போனீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, எக் ரைஸு அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் எதுங்க வேணும் அப்படின்னு கிளியராக கேட்குறாங்க இல்லையா? ஹோட்டலில் நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா. ஸோ அதான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ணிட்டேன். என்ன பண்ணணும்? ஆர்டர் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு கொண்டு வந்து சர்வ் பண்ணுற வரையும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ நம்ம இப்போ வெயிட் பண்ணணும். நமக்கு வேணுங்கிற விஷயத்த கிளியராக கேட்டதுக்கப்புறம் அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அது வரையும் நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஹோட்டல்லையோ இல்லை அந்த ரெஸ்டாரண்ட்லேயோ வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆமாவா இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம நினைக்கிறோமோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் நீங்கள் கேட்டுட்டு வெயிட் பண்ணுங்க. என்ன வேணுமோ அதை ரொம்ப கிளியராக கேளுங்க. கேட்டுட்டு வெயிட் பண்ணுங்க. அதற்குன்னு சில டைம் எடுக்கும். நீங்கள் கேட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு. அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதற்கு தேவையான விஷயங்கள் உங்கள் சைட்லேருந்து என்ன கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருங்க. அது உங்களை ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும். சரியா? நீங்கள் யூனிவர்ஸ் அதுக்குன்னு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கும். இப்போது நம்ம ஹோட்டலில் நம்ம போனோம், ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னா ஹோட்டல்காரன் என்ன எதிர்பார்க்குறாங்க? பணம் கொடுக்கணும் இல்லையா? ஃப்ரைட் ரைஸ் வேணும்னா பணம் கொடுக்கணும். அப்படின்னா தான் ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும். அதே மாதிரி தானே யூனிவர்ஸ்கிட்ட இருந்தோம். யூனிவர்ஸ்கிட்ட ஒரு விஷயத்த நீங்கள் கேட்குறீங்க. அப்போது அந்த விஷயத்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கணுன்னா அதுக்குன்னு சில விஷயங்கள் யூனிவர்ஸ்க்கு நீங்கள் கொடுத்தாகணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் யூனிவர்ஸ் அந்த விஷயத்த உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஆமாவா இல்லையா? ஆமாம். ஸோ அது என்ன மாதிரியான விஷயங்கள் உங்கள் சைட்லேருந்து கொடுக்கணுன்னு பார்த்துக்கோங்க. அதை கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் நினச்ச விஷயங்கள் உங்கள்கிட்ட சேரும். அப்போ தான் யூனிவர்ஸ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். சரியா? இல்லை நீங்கள் கொடுக்க தயாராக இல்லை, ஆனால் எனக்கு வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா யூனிவர்ஸ் எப்படி கொடுக்கும்? நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், ஆனால் நான் கேட்குறதெல்லாம் எனக்கு கிடைக்கணும். எப்படி கிடைக்கும்? லாஜிக்காக பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? ஆனால் என்ன மாதிரியான விஷயங்கள் வேணுமோ அதற்குண்டான ஆக்டிவிட்டி உங்கள் சைட்லேருந்து என்ன எஃபோர்ட் பண்ணணுமோ அதை நீங்கள் போடுங்க. அதற்கான அவுட்புட் யூனிவர்ஸ் கொடுக்கும். சரியா? நீங்கள் எதிர்பார்க்கிறத விட பல மடங்கு ஜாஸ்தியாகவே கொடுக்கும். எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கீங்களோ அதை விட பல மடங்கு கொடுக்கும் அவுட்புட். சரியா? தேங்க்யூ.